நமது இன்றைய நிகழ்ச்சிக்கு 3 பெண்கள் வந்திருக்காங்க. ஒரே கணவன் சொல்லிக்கிட்டு. மரப மாடு 3 களமாடு 1. அந்த கணவனுக்கு உண்மையிலேயே 3 பேர் தானா, இன்னும் 30 பேர் இருக்காங்களாங்கிறதே நமக்கு டவுட்டா இருக்கு. மலைக்க வைக்கிறாரு அந்த பையன். வீரண்டு. என்னோட நேம் பூங்காவனம். பூங்காவனம் அழகா இருக்கே. ஒரு பூங்காவனம் புதுமனம். மணிகண்டனை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். மணிகண்டனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? புருஷ மாதிரி. வாங்கம்மா. இவங்க 2 பேருக்கும் வாங்கம்மா உட்காருங்க. இவங்க 2 பேத்துக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கும் இந்த 2 பெண்களுக்கும் தொடர்பு இருக்கு. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? வாங்க வாங்க. வந்துட்டானா தம்பி, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க எங்க வைஃப். யாரு 2 பேரும்? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாரு இவங்க யாருன்னு தெரியாதா? உங்களுக்கு குழந்தை இருக்காமா? உங்களுக்கு 3 பசங்க இருக்கு. எவ்வளவுமா? 3 பசங்க. 3 பசங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கா? 3 பசங்க. உங்களுக்கு மணிகண்டனுக்கும் 3 குழந்தையா? நார பையில வளைச்சு குத்திருக்கானயா. அதாவது உங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டீங்க, இவரு ஒரு ஒய்ஃபோட பிரிஞ்சுதா சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நான் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? மணிகண்டன் என்ன சொல்றாரு, எனக்கு அவங்கள தான் தெரியும் இவங்கள தெரியாதுன்னு. நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள தான் தெரியும் இவங்கள தெரியாதுன்னு. இதுல எதுல உண்மை? 2 உண்மைதானே. என்னடா சொல்ற? இருக்கிற நேச்சர் என்ன தெரியுமா? இவங்கள விட்டுட்டு இவங்க கூட அவரு 5 இயர்ஸ் இருந்திருக்காரு. 5 இயர்ஸ் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உங்களோட எத்தனை வருஷமா இருந்தாரு? அவரோட சேர்ந்து வாழ்ந்தா என்ன 7 வருஷமா என்ன வாழ்ந்திருக்கேன். 27 வயசுல என்ன அவர் வயசுல ஆரம்பிச்சீங்க உங்க வேலையெல்லாம்? நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சா இவர் என்ன பார்த்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். ஒரு 1 வீக் அப்புறமேட்டுக்கா நான் லவ் ஓகே சொல்லி 3 டேஸ்க்கு அப்புறம் கலான்றவங்க இந்த கேரக்டர் வந்து எனக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க. அப்ப இவனோட கள்ளக்காதலா? ஆண்கள் பல விதமா இருக்கலாம். நீங்க வந்து உஷாரா, சரி இன்னொரு ஒய்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சாவது நீங்க வந்து இப்ப நான் படிச்ச பொண்ணு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இப்ப நான் 7 வயசு தான் ஆகுது. உங்க சின்ன பையன் இன்னும் இப்பதான் முதல் கல்யாணமே பண்ற வயசு உங்களுக்கு. படிச்சீங்களா? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? படிக்கவே இல்லைனாலும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு தர்ம நியாயம். இந்த பொண்ணு எந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்க? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணீங்களா? அவங்களுக்கு 20 வயசு, எனக்கு 21 வயசு. அப்ப சொல்ல முடியும். எந்த இடத்துல பிரச்சனை வந்ததுமா? பட்டாபிராம்ல தான் பிரச்சனை வந்தது. அப்ப கூட அவர் அப்படிதான் பண்ணிருந்தாரு. என்ன பண்ணாரு? கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. இவரு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறாரு. பட் ஆனா இந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க லைஃப்ல ஃபுல்லா வரவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. தெரியுது, நீ மூடு. அவங்க கூட ஓகே. மணிகண்டனுக்கு அத்தாரிட்டியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மணிகண்டனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கீங்களே. அவரு வாய மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். நீங்க எப்போ அவர் வாழ்க்கையில தலையிட்டீங்க, இல்ல அவரு தலையிட்டாரா? அவர்தான் மேடம் தலையிட்டாரு. உங்களையும் உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்ககிட்ட அவர்தானா, இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்களா அவரை? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இவர் என்ன சொன்னா, நான் சினி ஃபிலிம்ல வந்து ஃபைட்டரா இருக்கேன் அப்படினாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவர் ஷூட்டிங்க பத்தி சொன்னாரே, சரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பசங்களை காப்பாத்திடலாமே. சினிமா ஃபீல்டுக்கு போலாம்னு நினைச்சீங்க நீங்களும்? அந்த கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இப்படியே ஓடிச்சு. அதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரா? ஆமா ஆமா, அவங்க ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்க, நான் வாங்கி தரேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நீ என்ன பண்ற, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு பட்டாபிராமுக்கு வீடு காலி பண்ணிட்டு வந்துரு. அப்பதான் நைட்ல எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நம்மளால போக முடியாது, உங்களை நான் அந்த டைம் தான் கூட்டு போக முடியும். ஏற்கனவே பாயமான்ற ஒரு லேடியை நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? பட்டாபிராம்ல வீடு வந்த மறுநாளே கூட்டிட்டு போய் அங்க ஒரு சிவன் கோயில்ல தாலி கட்டினாரு. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்லிச்சு, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டீங்கக்கா, அவருக்கு அந்த தௌலத்துன்ற பொண்ணு பிரிஞ்சு போய் 3 மாசம் தான் ஆகுது. நான் குமார் அவசரப்பட்டிய இந்த இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறது தெரிஞ்சா மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? எந்த இன்னொரு ஒய்ஃப்னா யாரு? கலா இருக்கிறது தெரிஞ்சு? இல்ல, தெரியாது. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. சரி, மூத்த ஒய்ஃப் இருக்கு, 3 குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் தெரியாது.
தெரியாது தெரியாது தெரியாது. 27 வயசு ஆம்பளை 3 குழந்தை இருக்கு, 2 மனைவி ஏற்கனவே. நீங்க வந்து இல்லைன்னு சொன்னாலும் இந்த பொண்ணுகிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா மேடம். நீங்க தான் பண்ணீங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. இவர் வந்து சரியான பிளே பாய். அவங்க கிட்ட என்ன சரியான பிளே பாய். கரெக்ட். பத்தி ஏங்க இப்ப மணியனோட தான் டார்கெட் பண்ணணும். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. மணிகண்டன் எனக்கு சொல்லுங்கப்பா, இதுக்கான நியாயங்களை நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணை 3 பெண்களுக்கு நீங்க நியாயம் சொல்லணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை உங்க சுயநலத்துக்கு நீங்க அப்பனா பயன்படுத்துறீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது வந்து கெடுக்க நினைச்சிருக்கீங்க. கலானால உஷாரா இருக்கு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை காப்பாத்துறது கலா தான். நீங்க நன்றியோட தான் இருக்கணும். இப்ப நான் உங்களை தப்பு சொல்லல, கடவுள் மாதிரி உங்களுக்கு. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அடி வாங்க வேண்டிய ஆள் அந்த ஆண்மா. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா யாராவது? ப்ரப்போஸ் பண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் லவ் தான் மேடம் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ண நான் கிட்ட லவ் பண்றதுங்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸ் மேம். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? 2 மனைவி இருந்து 3 குழந்தை இருக்கிற ஆம்பளைய லவ் பண்றது ஹியூமன் ரைட்டா? மாட்னாடா மானஸ்த. எல்லாமே தெரிஞ்சு இன்னைக்கு மத்தியானம் காலையில எங்க ரிப்போர்ட்டர் கிட்ட நான் மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்கீங்களே, அதுக்கு பேரு ஹியூமன் ரைட்ஸா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க பிஹேவியர் கொஞ்சம் கூட நியாயமே படுத்த முடியாது. நீங்க எப்படி ஒரு கேஷுவலா நான் அப்படித்தாங்கிற மாதிரி இருக்கீங்க, அலட்டிக்காம. மேடம் வேற என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? உங்களுக்கு கோசம் அதெல்லாம் ஒரு ஆள் இல்ல மேடம், அனுப்பிச்சு விடுங்க மேடம். நீ பத்திட்டு உட்கார்ற. எனக்கு அந்த பதிவு பத்தி பேசாதீங்க. இப்போ 4 நாள் உங்களுக்கு வேணும் அந்த பொண்ணு. ஐயோப்பா இவ்வளவு கால் நான் நடு போனா கூட போவ மேடம். இவங்க காலால கூட வந்து நிக்க மாட்டேன். நிக்காதன்ற சந்தோஷம்ன்ற. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன இதுதான் நானே சொல்லுகிறேன். இவ்வளோ நேரம் நீ என்ன வந்து நிற்கிது, நான் வேணா தான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் 5 வருஷம் சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையே இழந்து நான் என்ன உண்மையாக நான் பொண்டாட்டி போய் ஐயோ நான் விஜயாவா எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சரியா பண்ணது எல்லாமே நீ தான். பரவாயில்ல இந்த நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுங்க நான் சொல்றேன் மேடம். ஏய் அப்படிதான் பேசுவோம் போ. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? பொண்ணு வாழ்ந்தா போய் அந்த பொண்ணுகிட்ட வாழணும் மேடம். இல்லனா 7 வருஷம் உள்ள போடுவாங்க. நீ என்ன சொல்றது? 7 வருஷம் உள்ள போடுங்க. நீ என்னமா அவரோட நீ வாழ மாட்டீங்க. பிரியா என்ன பண்ணலாம்? மணி என்னடா பாத்துட்டு இருக்கீங்கல்ல, 3 பேர்த்துல நீங்க படிச்ச பொண்ணு விவரமான பொண்ணா இருக்கீங்க. என்ன பண்ணலாம் மணி என்னடா? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க. பண்ணலாம் மணி என்னடா? என்ன பண்ற? சாவ கூட சாவடிங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்காரு மேடம். அவங்க பசங்க நாளைக்கு பெரிய பொண்ணு ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்பெல்லாம் நான் போய் நிக்க முடியாது. என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்களா, வயசுக்கு வந்த பையன் பொண்ணு இருக்குண்ணா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு விவரம் எல்லாம் ஏன்பா அன்னைக்கு இல்ல? எல்லாம் உணர்ந்து தான் மேடம் வந்திருக்கேன். எல்லாம் உணர்ந்து உட்காந்து 1 மாசம் உட்காந்து யோசனை பண்ணி பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.